செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் டீசலுடன் வந்திருக்கக்கூடிய சரக்கு ரயில் பற்றி எரியக்கூடிய நிலையில் சென்னை சென்ட்ரலிலிருந்து கர்நாடகா மற்றும் கொங்கு மண்டலத்திற்கு செல்லும் ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், எந்தெந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது? குறிப்பாக தற்போது திருவள்ளூர்ல ஏற்பட்ட சரக்கு ரயில் தீ விபத்து அப்படிங்கிறது, ரயில் பாதிப்பு அப்படிங்கிறது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா கொங்கு மண்டலத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை 5:50 புறப்பட வேண்டிய மைசூர் வந்தே பாரத், காலை 6 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ், காலை 6:10 புறப்பட வேண்டிய கோவை அதிவிரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரக்கோணம் வழியாக சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆங்காங்கே வழியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல மங்களூரில் இருந்து புறப்படக்கூடிய சென்னைக்கு 6:10 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய சென்னை சென்ட்ரல் மெயில் திருவள்ளூரில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவிலிருந்து அசோகபுரத்திலிருந்து காலை 6:45 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய காவேரி விரைவு ரயில் அரக்கோணத்தில் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல நீலகிரியிலிருந்து காலை 6:25 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய நீலகிரி அதிவிரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திலவங்காட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும், அதே போல கோவையிலிருந்து கோவை சேரன் அதிவிரைவு ரயிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய தீப்பற்றி எறிந்த ரயிலை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெறும் என்பதன் காரணமாக இந்த பகுதிகளில் தற்போது ரயில் சேவை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல புறநகர் ரயில் சேவையும் ஒரு சில பகுதிகளில் தாமதமாக இயக்கப்பட்டாலும் கூட அதற்கான ரத்து அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக இல்லை. ஆனால் தேவைக்கேற்றாற்போல் தற்போது இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.